இன்று இந்த இனிமையான காலை பொழுதில் நம்முடைய ஆப்பநாடு முறவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோல் ராமசாமி தேவர் அவர்கள் தலைமையில் கைரேகை சட்ட நூற்றாண்டு மாநாட்டுக்குழு என்று நம்முடைய ஆதனக்குறிச்சி கிராமத்தினரை சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் இவ்வளவு நேரம் நம்ம பெரியவங்களாம் வருகை தந்து அமர்ந்ததற்கு மாநாட்டுக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கிராம அழைப்பு எதற்காக என்று சொன்னால், இன்று முதலுத்தூர் வட்டத்தின் கிழக்கு பகுதியில் ஆதனக்குறிச்சி கிராமம் நிலை பெற்று நல்லவர்கள் செயல்பாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. சற்றேறக்குரிய 1927ஆம் ஆண்டு நாம் இப்போது திட்டமிட்டிருக்கக்கூடிய நூற்றாண்டு மாநாடு என்பது ஆப்பநாடு பகுதி மறவர்களின் மீது அவர்கள் காவல் தொழில் செய்து கொண்டிருந்த மறவர்களை, அந்த காவல் தொழிலை கட்டுப்படுத்த வேண்டும், மறவர்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டிருந்த அந்த பணியை தவிர்த்து புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு காவல் நிலையங்கள் தான் காவல் தொழில் அந்த காவல் பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கிராமத்திலும் தலைமை காவல்காரர்களை கைது செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்திய சட்டம் குற்ற பழங்குடி சட்டம் என்ற சிடி ஆக்ட். வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாத காரணத்தால் ஒரு பரம்பரையில் பிறந்தாலே அந்த சிடி ஆக்ட் பாயும், ரேகை சட்டம் பாயும் என்ற அடிப்படையில் ஆதனக்குறிச்சி கிராமத்தினரை நம்முடைய முதல் ஊர் ஆப்பனூர், ரெண்டாவது ஊர் தூவல், மூன்றாவது ஊர் பார்த்திங்கன்னா ஆதனக்குறிச்சியில் 3வது பட்டியலில் இருக்கும் ஆதனக்குறிச்சி. அப்பொழுது 250 ஆண்கள் நம்ம கிராமத்தில் இருந்திருக்காங்க. அதில் 75 பேரை இந்த சிடி ஆக்டில் கைது பண்ண சொல்கிறாங்க. இவர்கள்லாம் என்ன சொல்கிறேன்னா, அரசுக்கு கட்டுப்படாதவர்கள், அரசனுடைய சட்டத்தை மதிப்பார்கள். அரசுனா எந்த அரசு? இந்திய அரசா? வெள்ளக்கார அரசு. அவர்களுக்கு கட்டுப்படாத மறவர்கள் இந்த ஆதனக்குறிச்சி கிராமத்தில் இருப்பதனால் இந்த 19 கிராமத்தில் ஒட்டுமொத்த ஆப்பநாட்டில் முதலில் போடப்பட்டது 19 கிராமம். அதில் ஆதனக்குறிச்சி 3வது பெரிய கிராமமாக இருந்து ஆங்கிலேய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக அந்த காலத்து மறவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த ராமநாதபுரம் மாவட்ட அன்றைய பிரிட்டிஷ் காவல்துறை தயாரித்த பட்டியல். இதில் பேர் இருக்குது. இப்போ நான் பேர் வாசிக்கிறேன். இது அவங்களுடைய பட்டியலில் இருந்த நபர்கள். இவங்களெல்லாம் கைது செய்ய வேண்டும், இவர்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய ஆட்கள் என்று ஆதனக்குறிச்சி மற்றும் அதனுடைய துணை கிராமமான கிழவனேரி இந்த இரண்டிலும் சேர்த்து வெள்ளைச்சாமி தேவர், முத்தாண்டி தேவர், பி வேலுத்தேவர், சிங்காரத்தேவர், இவங்கெல்லாம் அந்த கிராமத்தினுடைய தலைமை காவல்காரர்களாக ஊர் பொறுப்பாளர்களாக இருந்திருக்காங்க. தொப்புளி என்ற சுப்பையா தேவன், தவசேன தேவர், வேதமுத்து தேவர், கருப்பண தேவர், இவர்கள் எல்லாமே அந்த 110 சிஆர்பிசி, இன்றைக்கி 110 போடுறாங்கல்ல, இவங்க மீது அன்றைக்கே 110 போட்டிருக்காங்க. இந்த இருக்குது 110 சிஆர்பிசி. இது ஒரு அரசினுடைய நடவடிக்கையை தொடர்ந்து எதிர்ப்பவர்கள் மீது போடக்கூடியது. இது போன்ற பட்டியல்கள் எதை சொல்கின்ற சொன்னால், நாம் இந்த மறவர் சமூகம் பல 100 ஆண்டுகளாக ஆங்கிலேய அரசுக்கு அச்சுறுத்தலாக இருந்த இந்த சமூகம் கடைசி கட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அவளை ஒடுக்குவதற்கு இந்த சட்டம் பயன்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தில் உள்ள கிராமங்கள் முன்னணியில் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு வீரமிகு கிராமமான நம்முடைய ஆதனக்குறிச்சி இன்று நம்மை கிராமங்கள் போன்ற எண்ணற்ற கிராம மறவர்கள் இந்த சிடி ஆக்டில் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய மக்களை அந்த சிடி ஆக்டிலிருந்து, ரேகை சட்டத்திலிருந்து விடுவிக்க தெய்வீக திருமகனார் வந்து நமது கிராமத்துக்கு வந்திருக்கிறார். எப்போ வந்திருக்கிறாரு? 1934ஆம் ஆண்டு ஆதனக்குறிச்சி கிராமத்துக்கு தேவர் திருமகனார் வந்து இந்த ஆங்கிலேய அரசால் வெளியிடப்பட்ட பட்டியலில் உள்ளவர்கள் எல்லோரையுமே குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கிறது அந்த அரசாங்கம். ஒரு அரசு இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் என்று சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் குற்றம் புரிபவர்களா, இல்லை இந்த சமூகத்தின் மிகப்பெரிய மனிதர்களா என்பதை தேவர் திருமகனார் இந்த பட்டியலை தயார் பண்ணியிருக்காரு. இது தயார் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1934. இது நம்ம ஆதனக்குறிச்சியில் ஆங்கிலேய அரசால் முதலாக வெளியிடப்பட்ட 341 பேர் சிடி ஆக்டில் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த 341 பேரில் நம்ம ஆதனக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற சிங்காரம் என்ற தவசி தேவர், அவங்க அப்பா பேர் பிச்சாண்டி தேவர், இவர்கள் வீட்டிற்கு வந்து தேவர் திருமகனார் என்ன செய்தார் என்று சொன்னால், அரசு இவர்களை கொள்ளையடிப்பவர்கள், கிரிமினல்கள் என்று அறிவிக்குது. ஆனால் உண்மையில் இவர்கள்லாம் யார் என்று சொன்னால் ஆதனக்குறிச்சியில் இருந்த காவல்காரர்கள், நிலக்கிழார்கள். கட்டுப்படாதவர்களை பூரா அவன் குற்றவாளி என்று அறிவித்து விடுகிறான். ஆனால் தேவர் திருமகனார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நேரடியாக ஆதனக்குறிச்சி கிராமத்திற்கு வந்து மேற்கொண்ட நான் ஒரு 10 பேர் பட்டியல் அவர் தயார் செய்து ஆங்கிலேய அரசுக்கு வழங்கியிருக்காரு. அந்த பட்டியலை வாசிக்கிறேன். இதில் சிங்காரம் என்ற தவசி தேவர், அவங்க அப்பா பேர் பிச்சாண்டி தேவர்,
படித்தவர் எழுதியிருக்காரு. அவர் வயது என்ன, அவர் தொழில் என்ன, அவர் சொத்து மதிப்பு என்ன, அவர் வைத்திருக்கிற கால்நடை மதிப்பு என்ன, படித்தவரா இல்லையா என்று எல்லாத்தையும் பட்டியல் பண்ணியிருக்காரு. பழனியாண்டி தேவர் அப்பா பேர் பட்டாணி தேவர், வேலாயுத தேவர் அப்பா பேர் பட்டாணி தேவர், பிச்சைத்தேவர் அப்பா பேர் பட்டாணி தேவர், ராமு தேவர் அப்பா பேர் தவசி தேவர், சுப்பையா என்ற கொப்புளி தேவர் அப்பா பேர் தவசி தேவர், செந்திவேலு தேவர் அப்பா பேர் முத்தாண்டி தேவர், கந்த தேவர் அப்பா பேர் முத்தாண்டி தேவர், கட்டாரி தேவர் அப்பா பேர் வேலாயுத தேவர், மெதுக்கன் என்ற சுப்பையா தேவர் அப்பா பேர் வேலாயுத தேவர். மேற்கண்ட 10 பேர் நபருடைய வீட்டிற்கு வந்து தேவர் திருமகனார் இந்த பட்டியலை தயார் செய்து இவர்கள் ஒழுக்கமுடன் கௌரவத்துடன் வாழக்கூடிய ஆதனக்குறிச்சி மரபுகள் இவர்களை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தி அந்த சிடி ஆக்டிலிருந்து இந்த மறவர்களை விடுவித்தார். இதுதான் இந்த ஆதனக்குறிச்சிக்கும் தேவர் திருமகனாருக்கும் இடையான வரலாறு.